Hi friends, வணக்கம். வெல்கம் டு விஜயலட்சுமி கிச்சன். இன்னைக்கு கத்திரிக்காய் என்னோட ஸ்பெஷல்ல நான் காரக்குழம்பு செய்ய போறேன். வாங்க பார்க்கலாம். இதெல்லாம் தேவையான பொருள். நம்ம கத்திரிக்காயை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி முழுசாக கட் பண்ணக்கூடாது, முக்காவாக கட் பண்ணி மசாலா தடவுறதுக்கு இந்த மாதிரி வச்சுக்கலாம். உள்ள பூச்சி ஏதாச்சும் இருக்குதான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அப்போ தான் விருது இல்லைன்னு அப்போ இந்த பக்கம் கட் பண்ணேன். அவ்வளோதான், போதும். இப்போ நம்ம வதக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காலையில் நான் ஒன்றுனா சொல்கிறேன், அதை அப்படியே ஃப்ரை பண்ணிகிட்டே வரணும். ஓகே 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 வா. மிளகு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அது வதக்கி பண்ண ஃப்ரை பண்ண. அப்புறம் இந்த ஆனியன் போட்டு போதும். அது ஃப்ரை ஆகிடுச்சு. ஆனியன் எடுத்து போதும். இப்போ அது ஃப்ரை ஆகிடுச்சு. 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இது ஃப்ரை ஆகட்டும். இப்போ ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சாம்பார் மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மஞ்சள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 கப் தேங்காய் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆன பிறகு எடுத்து இப்போ ஆற வச்சுக்கலாம். இது ஆறின பிறகு மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ இது ஆறிடுச்சு, நம்ம மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நைஸாக அரைச்சிட்டோம், தட்டில் கொட்டிக்கலாம். இதில் நம்ம 1 ஸ்பூன் உப்பு போட்டு கலந்துட்டு ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த கத்திரிக்காயை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காய்ஞ்சது, கத்திரிக்காய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். சிம்மில் வச்சு இதை 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இது நல்லா 2 நிமிஷம் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம காரக்குழம்பு தாளிச்சிடலாம். எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் கடுகு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன், அப்புறம் இப்போ கடலைப்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன். இப்போ நம்ம வெங்காயம்
கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா, அந்த தண்ணியே நம்ம கழுவி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு 1/2 கப்பு புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் அப்படியே குழம்பு கொதிக்கலாம். இப்போ கொதிச்சுட்டு கொஞ்சம் தண்ணி சுண்டிடுச்சு. நம்ம வந்து வறுத்து வச்சு கத்திரிக்காயை போட்டுடலாம். இப்போ நான் இதுக்கு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம வந்து இது ரெடியான பிறகு கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ கத்திரிக்காய் குழம்பு எண்ணெய் தெளிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. நல்லா நான் இதில் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், சுவையான கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாதத்தில் போட்டு நம்ம சாப்பிடலாம். இந்த காயை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட்டு. சூப்பராக இருக்குது மாமி. நல்லா இருக்கா? இது நான் என் மாமிக்கிட்டேருந்து செய்ய கற்றுக்கிட்டேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க.